பைக் டெலிவரி பண்றேன், ஃபுட் டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற சூழ்நிலையில ஒரு ஆர்டர் வருது. எங்க நான் நிக்கிறேன்னா, இப்போ எங்கூர்லாம் தனி சேத்துப்பட்டுல இருக்கிறேன், சேத்துப்பட்டு. அந்த ஆர்டர் வரும்போது 10-6-7 கிலோமீட்டர் காட்டுது. முடிக்கிற டைம் நான் வீட்டுக்கு போனோம். என்னுடைய யோசனை என்ன சொல்லுது, ஏன் 8 கிலோமீட்டர் தூரம் போனோம், இப்பவே அதை ஆஃப் பண்று, ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா இங்கேயே ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு என் மனசு சொல்லுது. நான் தான் உங்களுக்கு தெரியுமே, நான் என்னைக்குமே என் டிசிஷனு எடுக்க மாட்டேன், எப்படி அது வருதோ அப்படியே போயிடுவேன். சரி, கடைசியா ஒரு ஆர்டரு ரொம்ப லாங்கா கொடுக்குறாங்க. நான் தான் என்னுடைய விருப்பம் வேணாம், ஆண்டோடைய வழியே நான் போய்கிட்டு இருக்கிறேன், அதனால அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணிட்டு பார்த்தா வீட்டு பக்கத்துல எடுத்துட்டு போய் கொடுக்கிற மாதிரி அந்த ஆர்டரு வந்திருக்குது. ஹல்லேலூயா. வீட்டுக்கு பக்கத்துல. அப்போ அங்க வாங்கி எங்க போய் நான் கொடுக்குறேன், வீட்டுக்கு பக்கத்திலேயே அந்த ஆர்டர் கொடுத்து வீட்டு டப்புன்னு போயிடலாம். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை மட்டும் நான் அட்டன் பண்ணலன்னா பெட்ரோலும் வேஸ்ட், வீட்டுக்கும் போறதும் வேஸ்ட், வர காசும் வராம போயிடுமே. பாருங்க, அதுக்கு தான் சொல்றது, நம்ம விருப்பப்படி செஞ்சா நமக்கு தான் நஷ்டம். கர்த்தருடைய வழியை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நம்மை ஆண்டவர் நடத்துவார். ஆகவே சுய விருப்பங்கள் நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நாம் என்ன செய்வோம், நடப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து போக இருக்கிறோம். நம்ம மத்தியில வந்திருக்கிற மகிமை முத்து எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா, அருமையா இப்ப வாசிக்கிறாரு. ஹல்லேலூயா. என்கிட்ட எந்த காசும் வாங்குறதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் விருப்பப்பட்டா கொடுப்பேன், அது சில சமயத்து எப்பயா ஒரு தடவை தான், ஆனா அதிகமா. அதனால அவருக்கு ஒரு கை தட்டு மட்டும் நம்ம கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் கை தட்டுங்க அவரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா பிரதரை ஆசீர்வதிக்கணும். அவர் நிறைய ஊழியம் பண்றாரு, பெரிய சாட்சி. அவரை சாட்சி கேட்கறது டைம் இல்லாம அடுத்த மாசம் வந்தா கூட அவரை ஒரு 20 நிமிஷம் சாட்சி பேச வைக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல அருமையான சாட்சி அவருக்கு இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்ம ஆண்டுடைய வசனத்துக்கு என்ன சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தாமே நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும் ஆண்டவர், நாங்கள் கேட்கிறோம்ப்பா. பலவீனங்களை திரும்ப பாராட்டி எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நீயும் நானும் ஏதோ ஒரு ஆபீஸ்க்கு வேலை செய்ய போல வரல, இங்க வரல. ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குது, அதுக்காக நான் இங்க வரல. பரம அழைப்புக்காக வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறது நோக்கம் என்ன? பரம அழைப்பு, பரலோகம், உன்னதமான ஒரு இடம், சமாதானம் உள்ள இடம். அந்த இடத்துக்கு ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார்னா நீ யாரை நோக்கி பார்த்து ஓடணும்? இயேசுவை. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை. இயேசுவை நோக்கி தான் நான் ஓடணும், இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவோம், அந்த இடத்துக்கு போக மாட்டோம். புரியுதுங்களா?
அவரை நோக்கி உன் ஓட்டத்தை ஓடு. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்க்க வேண்டும். நான் என்ன பேசின ஆண்டவரே, உள்ளத்துல போராட்டம், சரி அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமே ஆண்டவரே, ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறது நான் விரும்பல. இயேசு மலையிலிருந்து இறங்கின பொழுது போன்ற சம்பவத்தை சொல்லலாம் நினைச்சேன், இல்ல அதுவானா. இயேசுவை பற்றி பேசுவது என் மனதுல உள்ளத்துல என்ன வந்தது, உடனே தடை பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி ஏதாவது செய்தி வந்தா நான் தடை பண்ணவே மாட்டேன். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய நாயகன். ஹல்லேலூயா. அவரை பேசுவதை விட வேறு ஒரு செய்தி உண்டோ, அவர் இல்லாத ஒரு சபை ஒன்று உண்டோ, அதுதான் அவரை பத்தியே பேசுவோம். ஹல்லேலூயா. கேட்கிறோம் அவரை பற்றி பேச விரும்புறேன். அவர் தான் நாயகன், இந்த சபையின் நாயகன் அவர் தான். ஆகவே அவரை பற்றி பேச வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு பேசி இயேசுவை நோக்கி பார்த்தால் அந்த பரம அழைப்புல நீங்க பங்கு கொண்டு அதை நீங்க போய் சேர முடியும். நாம் இயேசுவை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை, நானு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும், நான் ஒரு அமைச்சர் ஆகணும், நான் ஒரு உயர்ந்த பதவிக்கு போகணும். ஆசைப்படுறீங்களா இல்லைங்களா? என்னங்க ஆசை இல்லைன்னு சொல்றாங்க? உயர்ந்த பதவி, பொதுவாக உயர்ந்த பதவினா அங்க போனாலும் உயர்ந்த பதவி இருக்கு, எங்க போனாலும் உயர்ந்த பதவி, அது விரும்பணும். உயர்ந்தவைகளை விரும்பணும். பைபிள்ல வசனம் இருக்கு, பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், உன்னதமானவைகள் எவைகளோ எல்லாம் நம்ம விரும்பணும். உயர்ந்த பதவிக்கு போனோமா, உங்களுக்கு தேவனை போல மாறணுமா, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா மாறணுமா, அதுக்கெல்லாம் வழி இருக்கு. அதுக்கெல்லாம் வேத வசனம் நமக்கு வழிகாட்டுது. அதை படிச்சு நாம் என்ன பண்ணணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை நீ கவனித்து பாரு, அவருடைய சிலுவையை கவனித்து பாரு. அவர் எப்படி ஆசீர்வாதமாக மாறினார். ஏன்னா சபிக்கப்பட்டார் தானே. கலாத்தியர் 3 என்ன வாசிக்கிறோம், அவர் சபிக்கப்பட்டார். 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், அவர் சாபமானார், தரித்திரரானார், வாசிக்கிறோம்ல. அப்ப எப்படி இந்த ஆண்டவர் ஆசீர்வாதமா மாறினாரு? எப்படி? புரியுது இல்ல? சாத்தான் இதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இயேசு ஊழியத்துக்கு வந்த உடனே அவரை எப்படியாவது கவிழ்த்து போட்டலாம், இவரை சாபத்துக்குள்ள மாற்றி இங்க பூமியிலே அடிச்சு போட்டலாம், இவர் தேவ சித்தம் செய்ய விடக்கூடாது, இவர் திரும்ப பரலோகத்துக்கு போக கூடாது, இங்கே அவனை சாவடி அப்படின்னு தந்திரம் போட்டு மேதுவா இயேசுவிடம் வந்து அவனை சோதிக்கிறான். மத்தேயு 4 5, 6, 8, 10 இதெல்லாம் நீங்க வாசிக்கிறீர்கள். மனுஷன் பசியா இருக்கும் போது என்ன பண்றான், சாத்தான் சோதனை பண்றான். என்னைக்குமே அதுதான் உண்மை. நீங்க என்னைக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிறீங்களோ, வியாதிப்பட்டு இருக்கிறீங்களோ, அன்னைக்குதான் சாத்தான் வந்து பேசுவான். நீ இப்படி செய்யக்கூடாது, நீ ஆண்டு நம்பிக்கிட்டு இருக்கிற. அதுதான் சாத்தான் இயேசு கிட்ட வந்து பேசுறான். உனக்கு பசியா இருக்க, நீ இந்த கல்ல அப்பமாத்தி சாப்பிடலாம்ல, ஒரு ராங் ஐடியாவை கொடுக்கிறான். என் ஆண்டவர் இடம் கொடுக்கவே இல்லை, பிசாசுக்கு இடம் கொடுக்கல. இன்னைக்கு பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொன்னோட நம்ம என்ன பண்ணிடுறோம், சாப்பிட்டுறோம். அற்புதம் அடையாளங்களை நம்ம அதை வச்சு நம்ம வாழ நினைக்கிறோம். பிசாசு மலை மேல கொண்டு போய் கீழே குதின்னு சொல்றான். உடனே இயேசு குதிச்சாரா? இல்ல. நாம என்ன பண்றோம், உடனே போய் செஞ்சிடறோம். ஞானமா இருக்க வேண்டும். இதை செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது devil has planned to fill down Jesus
when he started his ministry at the beginning, ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே இயேசுவை கீழே தள்ள பிசாசு நினைத்தான். சோதிக்கிறான். உங்களை கூட பிசாசு சோதிக்கலாம். தேவ ராஜ்யத்தை அடையாதபடி, ஆசீர்வாதமாக இருக்காதபடி உங்களையும் சோதிக்கலாம். இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஆளுகை செய்யணும்னா, அதிகாரம் உள்ளவர்களா இருக்கணும்னா, இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நீயும் நானும் வாழ்ந்தால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உண்மை. நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். எனக்கு காசு பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. கடவுள் தான் எனக்கு முக்கியம். காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். கடவுள் மட்டும்தான் என் கூட இருக்க. ஆகவே இந்த இயேசுவை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. பிலிப்பியர் 2:5-11 வரை 3 வேத பகுதியை காண்பித்து விட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 2 பிலிப்பியர் 2 நீங்க பார்க்கும் பொழுது இது அதாவது இல்ல ஃபர்ஸ்ட் 9 இருந்து வாசிங்க. 9 ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, நல்லா பாருங்க, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணினாரா? உயர்த்தினார். அப்ப ஒரு உயர்வு வருகிறது. அப்புறம் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். உயர்ந்தல போயிட்டார், உன்னதங்கள்ல போயிட்டார். புரியுதுங்களா? எப்படி அவர் உன்னதங்கள்ல போனாரு, உயர்ந்த மனிதனா மாறினாரு. இன்னைக்கு கூட நீங்க உயர்வாமா விரும்புறீங்க, உயரமா போக விரும்புறீங்க. சும்மா இருந்தா உயரமாயிட முடியுமா? சில ட்ரை பண்றாங்க உயரமா ஆகுறதுக்கு. என்ன விளம்பரப்படுத்துறாங்க, போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. இப்ப நான் கூட அந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டுறது கூட என்னுடைய நோக்கமே இல்லை. நான் உயரணும் என்கிற அந்த எண்ணமும் இல்லை. எப்படி ஆகிலும் ஆண்டவர் இடத்துல ஒரு கூட்ட மக்களை நான் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிதான் நான் உண்மையிலேயே இந்த காரியத்தெல்லாம் நான் செய்யறேன். உண்மையும் நான் குறை வைக்கவே இல்லை. பிட் நோட்டீஸ் அடிக்கிறேன், போஸ்டர் அடிக்கிறேன், பேஸ்புக்ல யூஸ் பண்றேன், யூடியூப் யூஸ் பண்றேன், சிறுவர் ஊழியம் பண்றேன், பிளைன் கூட்டம் நடத்துறேன், கிராம ஊழியம் பண்றேன். இது மாதிரி அம்மா சபையில 2 சபையிலையும் ஊழியம் பண்றேன். மலை ஜபம், மலையில போய் ஜபம் பண்றேன். ஏன் இதெல்லாம் நான் பண்றேன்? எப்படியாவது நான் ஒரு கூட்ட மக்களை கடவுள்கிட்ட கொண்டு போனோம். சிலர் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்கிறார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இங்கு உயர்த்தப்பட்டார். எப்படி உயர்த்தப்பட்டார்? அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலிருந்து, அவனவன் தனக்கானவில் அல்ல பிறருக்கான நோக்குவனாக கிறிஸ்து இயேசு சென்று உங்களுக்கு அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அப்ப தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதனாலதான் உயரத்துக்கு போனாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க உயரத்துல போகணும்னா, நீங்க ஆசீர்வாதமா மாறணும்னா இயேசுவை பாரு. இயேசு எப்படி நடந்தாரு? அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தங்கிட்ட இருக்கிற பணம், பொருள், பதவி, இதையெல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்கிறதுக்கு நாம மனது உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. வீடு, வாசல், பணம், பொருள், இதெல்லாம் நமக்கு எப்போதுமே நம்ம கூட வரப்போறதும் இல்லை. அதை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது?
கவலைப்படக்கூடாது. அதையே நம்ம நினைச்சு அதுக்காகவே வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்து தேவன் தான், அதையே என்ன பண்ணினார், விட்டு இந்த உலகத்துல வந்தார் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுகிறது. என் தேவன் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுங்க யாகவே ஈரே, யாகவே ஷம்மா, இயேசு பரிசுத்த ஆவியானவர் சொல்றோமே, இவரு மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. புரியுதுங்களா? ஏமாத்திடலாம் ஆண்டவரை ஈஸியா. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன்னா, ஈஸியா என்ன பண்ணிடலாம் ஆண்டவரை. அதுக்குன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நான் அப்படி சொல்றேன், அவர் யாரும் ஏமாத்த முடியாது. அதாவது அந்த அளவுக்கு அவர் தாழ்மை உள்ள தேவன். பாருங்க, அவருடைய பதவியே என்ன பண்றாரு, விட்டு இந்த பூமியில வராருன்னா, அதான் ஒரு ஐயா சொல்றாரு, இயேசு தேவன் தானே, பிதாவுக்கு அடுத்தபடியாக சிங்காவில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடத்தை விட்டு இறங்கி வந்த இயேசு பூமியில அவர் இருக்கும் பொழுது லூசிபர் வந்து அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணினான். எப்படி லூசிபர் என்ன பண்ணனா, அவர் விட்டு வந்து அந்த இடத்துக்கு ட்ரை பண்ணினான் என்று ஒருத்தர் எழுதுறாரு. அது உண்மையா கூட இருக்கலாம், ஆவிக்குரிய உலகத்துல சாத்தியம் கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் விட மாட்டார். நல்லா கவனிங்க. அப்ப நாமும் கூட இந்த பணம், பொருள், ஆளுகை, பதவி இதை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அதை விட்டு வர வேண்டும். எசேக்கியேல வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம், எசேக்கியேல் சாப்டர் 8. அங்க ஆண்டவர் பார்க்கிறோம், தேவாலயத்தை விட்டு போனாரா இல்லையா? அவருடைய இடம் தாங்க, அவருடைய இடம், அவருடைய ஆலயம். அவர் சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. நம்முடைய ஆட்கள் என்ன பண்ணிவிட்டார்கள், சபைக்குள்ள வந்து வியாபாரம், இது வேற சம்பளம். எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், அங்க வந்து விக்கிரகத்தை என்ன பண்றான், வச்சிடறான். அவருடைய ஆலயத்திலேயே சிங்கம், புலி, கரடி, இதுதான் யா தெய்வம். ஏப்பா நீலாம் தெய்வம் கிடையாது, அப்படித்தானே சிம்பாலிக்கா சொல்றாங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த ஆலயத்தை சுற்றி என்ன ஏதோ ப்ராப்ளமாமா, ஜெபம் பண்ணுமா? சரி, ஜெபம் பண்ணு. அவருடைய ஆலயத்துல ஊரும் பிராணிகள் படம், சிங்கம், புலி எல்லாம் வச்சு இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இன்னொரு கூட்டம் வருது, வந்து ஆண்டவரை நமஸ்கரிக்காம திரும்பி முதுக திருப்பி ஆண்டவர் காமிச்சிட்டு முகத்தை என்ன பண்றாங்க, சூரியனுக்கு காமிச்சு சூரியனை வணங்குகிறார்கள். இந்த தெய்வம், அந்த இடத்துல இருக்கிற தெய்வம் அப்படியே படிப்படியா இறங்கி போய் வெளியவே போயிட்டாருங்க. அல்லேலூயா. வெளியே போய் எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், மலைக்கே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆலயத்தை விட்டுட்டு போறாரு. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய சுபாவம் எதையுமே போராட மாட்டார். எனக்கு இது அது போராட மாட்டார். விட்டு போய் நீ வேணுமா, நீங்க எடுத்துக்கப்பா, அப்படித்தானே நம் தேவன் கேள்வி செய்யறாரு. ஏதாவது அவரு ஏதாவது பிடித்து கொண்டிருக்கிறாரா, மகிமை எனக்கு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும் ஏதாவது சொல்றாரா? நாம ஏன் இந்த உலக பொருளுக்காக, பணத்துக்காக நம்ம ஏன் பற்றுள்ளா இருக்கணும்? இயேசு எல்லாவற்றையும் கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அதை விட்டு தன்னைத்தானே வெறுமையாக்கினார். Have you this character? இந்த குணநலன்கள் உன் வாழ்க்கையில இருக்கிறதா? வெறுமையாக்குற ஒரு குணம், வெறுமையாக்குற குணம் உங்ககிட்ட இருக்கா? இதுதாங்க என் பைபிளே. யாரு எப்படி சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, நான் என்னை வெறுமையாக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை வெறுமையாக்க ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி வெறுமையாக்கினார்? அவர் பிறப்ப பாருங்க. Look at his birth. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற 3, 5, 6ல இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு விபச்சாரிக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்தது என்னது? ஒரு விபச்சார வம்சத்துல தான் இயேசு வருகிறார். மரியாதை சொல்லல, அவருடைய தாய், பாட்டி
இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விபச்சார பெண்ணோடு தான் திருமணம் பண்ணி அப்படி வம்சத்துல தான் இயேசு வருகிறார். இன்னும் கேட்டீங்கன்னா யூதா வந்து தன்னுடைய மருமகளையே என்ன செய்து கொண்டார்? திருமணம் செய்து கொண்டார். மருமகளையே திருமணம் செய்து கொண்டார். இது இருக்கு, அங்கே வச்சுக்கோ. நான் ஏன் உனக்கு பொறுமையா சொன்னீங்க? புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நீங்களும் பைபிளை வாசிச்சு அந்த சத்தியங்களை அறிந்து நம்ம நடக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து யூதா என்கிற ஒரு இஸ்ரவேலினுடைய அவனுடைய மனைவி பாத்தீங்கன்னா தாமார் தானே, தன்னுடைய மருமகளையே திருமணம் செய்து கொண்ட அந்த வம்சத்துல தான் இயேசு வந்தார். எவ்வளவு கேவலமா இருக்கு பிரியமானவர்களே. தன்னை குறித்து அவர் பெருமையாக பேசுறதுக்கு வரல, வெறுமையாக்கினார். அவருடைய சந்ததியை பற்றி கூட பெருமையா பேச முடியாது, வெறுமையாக்கினார். குருடன் வருகிறான், குஷ்டரோகி. மத்திய 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிக்கிற, உமக்கு சித்தமாக என்ன சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். இயேசு என்ன பண்ற? உடனே அவனை தொட்டு, அவனை யாராவது தொடலாமாயா? குஷ்டரோகிய தொடலாமா? குஷ்டரோகிய தொட்டா உனக்கும் அந்த குஷ்டம் வந்துடும். குஷ்டரோகி ஊருக்கு வெளியே தான் இருக்கணும், ஊருக்குள்ள வரக்கூடாது. அவனுக்கு வேலை யாரும் தரக்கூடாது, அவன் பிச்சை எடுத்து தான் வாழணும். குஷ்டரோகி ஏன் வருகிறது? பழைய ஏற்பாட்டின்படி சொல்றான், தேவனால சபிக்கப்பட்டு என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த குஷ்டம் நிறைந்த ஒரு மனிதன் இந்த இயேசு வரதை கேட்டு குடுகுடுன்னு ஓடி இயேசுவை பார்க்கிறான். இயேசு தொட்டால என்ன அர்த்தம்? குஷ்டம் அவருக்கு தானே வரும். என்ன அங்க அடையாளப்படுத்துகிறார்? நானும் நீ ஒண்ணுதான்ப்பா. ஹல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு குஷ்டரோகி உட்காந்து தனியா சாப்பிட்டுட்டு இருந்தானா. கையெல்லாம் குஷ்டம். குஷ்டம்னா உங்களுக்கு தோல் எல்லாம் அப்படியே சாப்பிட்டு அழுகிடுங்க, ரத்தம் வந்தாலும் இப்போ இதான் குஷ்டம் புட்டிச்சு வச்சிங்களேன், என்ன சுத்தியால இங்க அடிங்க, வலிக்க குஷ்டத்துக்கு என்ன சுத்தியால அடிச்சா கூட கை வலிக்காது, அந்த தோல்லாம் வந்து அவ்வளவுதான். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் தனியா சாப்பிட்டுட்டு இருக்கிறான், ஊருக்கு வெளியே ஒரு டிஃபன்ல சாப்பிட்டு இருக்கிறான். திடீர்னு கடவுள் அவருக்கு முன்னாடி தோன்றினாரா. தோன்றி, ஏம்பா எனக்கு பசியா இருக்கு, கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்டாரா. இவருக்கு ஒன்னும் புரியலையா, என்னுடைய சாப்பாடை சாப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. என்ன இது ஆச்சரியமா இருக்கு, என்ன இது இவர் வந்து கேட்கிறாரு, எவனையும் என்கிட்ட வர மாட்டானே, என்ன தொட்டாலே இந்த குஷ்டம் பிடிச்சிக்கும், என் சாப்பாடு சாப்பிட்டா குஷ்டம் வராம இருக்குமா, இதை தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்கிறாரு, சரி யாரா இருப்பா அப்படின்னு சொல்லி, ஐயா இதை நீங்க சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா சாப்பிடுறப்பா, கொடுப்பா. உடனே அவர் கொடுத்த உடனே வாங்கி கடவுள் நல்லா சாப்பிட்டாராம். சாப்பிட்டுட்டு அவர் சொல்றாரா, எனக்கு நான் யாருன்னு தெரியுமாப்பா, நான் யாருன்னு தெரியுமா? இவன் யோசனை, நான் தான் கடவுள்னு சொல்ல வர்றாரு அவர். ஆனா இவன் இடைமறிச்சு, நீங்க யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு கடவுளை தவிர வேறு ஒருத்தனும் என்ன தொட முடியாது என்றால், நீங்க ஒருத்தர் வந்திருக்கீங்கன்னா நீங்க கடவுள் இல்லாம வேற யாராவது இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். பிரியமானவர்களை ஏன் சொல்றேன்னா, நம்முடைய ஆண்டவனுடைய துன்பத்துல பங்கு கொள்ளுகிறவர், நம்முடைய வறுமையில பங்கு கொள்ளுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியோடு தன்னையும் ஒரு குஷ்டரோகம் பிடிச்சவன் அடையாளம் காட்டுறாரு, அதுக்கு தானே தொடர்றாரு. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், யோவான் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல விபச்சாரி ஸ்திரியோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. அந்த பெண்ணுக்கு எத்தனை புருஷர்கள்? 5 புருஷர்கள். இப்ப 5 புருஷர்களோடு ஒரு பெண்ணு மேரேஜ் ஆகி ரோட்ல வரும்போது நீங்க அவங்களோட பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. பேசினா என்ன அர்த்தம்? நீங்களும் அது மாதிரி ஆளு போல
ஆனா இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து தனிமையில பேசி கொண்டிருக்கிறார் என்றால் நானும் ஒரு விபச்சாரன், அடையாளம் காட்டுறேன். தன்னை ஒரு மேன்மையா பேசல. கள்ளர்களோடு அவரை சிலுவையில் அறைகிறார்கள்ங்க. வலது பக்கம் ஒரு கள்ள, இடது பக்கம் ஒரு கள்ள, நடுவுல யாரு? இயேசு. அப்ப கள்ளர்களோடு தன்னை அடையாளப்படுத்துகிறார், விபச்சாரர்களோடு தன்னை அடையாளப்படுத்துகிறார், குஷ்டரோகியோடு தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஏன்? நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிறார். இப்போ மோசே asked Jesus, God, Lord, tell me your name. உம்முடைய பேரை சொல்லுங்கன்னு அவன் கேட்கிறான். What God said, you know? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என் பேரை கேட்கிறியா மோசே? Are you asking my name, Moses? நான் சொல்றேன், என் பேர் எழுதிக்கோ. இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறதாவது இருக்கிறேன். இவன் நினைச்சான் ஏதோ என் பேர் அந்த அதிபதி இந்த அதிபதினு சொல்லுவாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், யெகோவா ராபா, யெகோவா ஷம்மான்னு சொல்லுவான்னு பார்த்தாரு மோசே. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இருக்கிறேன் என்கிறவன். இருக்கிறேன் என்றால் என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. இருக்கிறேன் என்ற பேரு ஒண்ணுமே இல்லங்க. அது இப்ப இருக்கிறேன்னா கிராமர். இப்போ பிரதர் சொன்ன இருக்கிறேன் அப்படின்னா இவர் பேருக்கு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நாங்க இருக்கிறோம், அவ்வளவுதான். நான் இங்க இருக்கிறேன், என் பேர்ல ஒண்ணும் கிடையாது, நான் ஒன்றும் இல்லை, அதுன்னு அர்த்தம். அதுதாங்க மோசேக்கு ஆனா பேசிக்கா இதுதான் ஒரு படி. ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் படி, உயர்வதற்கு இதெல்லாம் படி. அதெல்லாம் தேவன் எல்லாவற்றையும் மேல அவர் உயர்த்தி இயேசு நாமத்தில் வானோர் போதலத்தில் பூமி கீழோட முழங்கால் முடங்கும்படிக்கு பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரின் நாவில் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உயர்த்தினார். புரியுதுங்களா? உயர்த்தினார். பிரியமானவர்களே, அப்போ எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உயர்த்தினார். அப்போ ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்க. நான் இந்த சத்தியத்தை பேசிக்கொள்றாமே, ஆசீர்வாதமா இருக்கணும். ஆசீர்வாதம் என்றால் நாம நினைக்கிற ஆசீர்வாதம் வேற, ஆண் நினைக்கிற ஆசீர்வாதம் வேற. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இயேசுக்கு தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆகவே நாமும் கூட இப்படி இருக்க வேண்டும். மத்தேயு 20:26 வாசிங்க. இந்த ஒரு பகுதியை நான் முடிச்சேன். மத்தேயு 20:26. மத்தேயு 20 அப்படி இருக்கலாகாது. உங்கள் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அப்போ பெரியவனா மாறணும்னா நீங்க பணிவிடைக்காரனாய் இரு. புரியுதுங்களா? இது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கா இல்லையா? ஏன்னா நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? நிறைய பேர் நீங்க சபையில் நேரத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டு கேள்வி கேட்பார், இந்த டைம்ல என்ன பண்ண, நீ இந்த டைம்ல என்ன பிரசங்கம் பண்ண? கேள்வி கேட்பாருங்க. காலத்தை வீணாக்கப்படுத்தக்கூடாதுன்னு பைபிள்ல வசனம் இருக்கு. நான் ஒரு காலத்தையும் வீணாக்குவதே இல்லை. 10 வருஷம் 9 வருஷம் நான் வீணாக்கல. கேட்பாரு, என்ன டைம் என்ன டைம்? ஆண்டவர் பாட்டு பாடுன ஆண்டவரே, என்னையா பாட்டு பாடுன? பிரசங்கம் பண்ண, என்ன பிரசங்கம் பண்ண? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை குணமாக்குவார். அதான் இப்பயே சொல்லிட்டேன். நீ என்ன சொல்ற? டைம் வேஸ்ட் பண்ணுகிற. அதான் சொல்லிட்டேன், ஆஸ்வதிப்பு பலப்படுத்து. நீ என்ன சொல்ற? அப்போ ஆண்டவர் இதை சொல்லி கொடுத்த ஆண்டவர் இப்படிலாம் இருக்கணும், அதுதான் பாயிண்ட் சொல்லுவார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆள் சேர்ப்பது அது முக்கியம் இல்லை. ஆள் எப்படின்னா சேர்த்தலாம் இல்லையா பிரதர்? என்கிட்ட ஒரு 50,000 பேர் இருந்துச்சுன்னா, இங்க ஒரு பிரியாணி போறேன்னு சொன்னா ஒரு 100 பேர் வந்துருவாங்க. ஆளுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, எல்லாம் வரி. அப்போ நாம ஆட்களை கூட்டுறது நம்முடைய நோக்கமா இருக்கக்கூடாது.
வந்த ஆட்களை எப்படி சீஷர்களாய் மாற்றுவது. அது இரண்டாவது பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்துல இங்கு ஒரு உயர்வு இயேசு கிடைக்கிறது. ஏற்கனவே சொன்னதுதான் பாக்குறேன் பாருங்க. எபிரேயர் 12ல இல்ல இருமா இந்த வாசிங்கம்மா 12:3 வாசிங்க. இல்ல 2 வாசிங்க. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பாருங்க எங்க உட்கார்றாரு, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்துல போய் உட்காருகிறார். எவ்வளவு பெரிய அதிகாரம், அதிகாரம் வேணும் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். இயேசு எப்படி சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தார். ஒரு காலத்துல நடிகர் விஜய் வந்து எல்லாருக்கும் சல்யூட் அடிச்சுட்டு இருந்தார் இல்லைங்களா, போலீஸுக்கு அமைச்சர்களுக்கு அவர் சல்யூட் அடிச்சுட்டு இருந்தார். இப்போ அதிகாரத்தை வந்த பிறகு எல்லாரும் அவருக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. புரியுதுங்களா? சாதாரண ஒரு தமிழ்நாடுக்கு முதலமைச்சருக்கு இப்படியாப்பட்ட ஒரு கௌரவம். அதை இவருக்கு மேல ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு, அவரு பதவி பிரமாணம் பண்ணதால அவர் வந்தாரு. இவருக்கு மேல நிதி அமைச்சர்கள், உளவுத்துறை அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேல பிரதமர் இருக்கிறாரு. பிரதமருக்கு மேல யார் இருக்கா தெரியுமா? பிரதமருக்கு எல்லாம் மேல யாருமா தெரியும்? பிரதமருக்கு மேல யார் இருக்கிறா அதிகாரத்துல? ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் அவர் எல்லாருக்கும் மேல. பிரதமருக்கு மேல ஜனாதிபதி, குடியரசு தலைவர். புரியுதுங்களா? அவரு தான் நம்ம இந்தியாவுக்கே பிரதமர். பாருங்க இவ்வளோ மேலலாம் அதிகாரங்கள் இருக்கிறது. யாரையும் நான் இது பண்ணல, ஒண்ணு இல்லாததுக்கு பில்டப். 26 யாரும் குற்றம் சொல்ல, நம்ம பில்டப்பே விரும்பக்கூடாது. நீங்க பாருங்க எல்லாம் போட்டோ கீட்ட என்ன எதுக்கு டைம் வேஸ்ட், ஜனங்க கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் அடிச்சு எதுக்கு? இது ஒரு ஸ்பிரிட். நான் யாரும் தப்பா சொல்ல, இது ஒரு ஸ்பிரிட். வீட்டை போய் திட்டுவாங்க, என்னையா அவங்க கூட போய் பார்த்து ஒரு பிரோஜனமும் இல்லை. சரி அதெல்லாம் ஒண்ணு. ஆமா, ஆக ஆண்டவர் இங்க ஒரு அதிகாரத்துல போய் உட்கார்றாரு. வலது பாரிசத்துல சிங்காசனத்துல இயேசு என்ன பண்றாரு? உட்கார்னா ஆளுகை, அதிகாரம் அவருக்கு கீழே தான் எல்லாம். அவருக்கு மேல எதுவுமே இல்ல. அல்லேலூயா. பிரதமருக்கு மேல ஒண்ணு இருக்குது, ஜனாதிபதிக்கு ஒரு மேல, ட்ரம்புக்கு மேல ஒண்ணு இருக்கு, எல்லா தூதர்களுக்கு ஒரு மேல ஒண்ணு இருக்கு. இப்படி போய்கிட்டே இருக்கும். தேவன் தாயா முதலாவது. அல்லேலூயா. அதுக்கு மேல இல்லவே இல்லை. பாருங்க அந்த இடத்துல தான் பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு தேவன் உன்னை கொண்டு போறாருன்னா அதிகாரம். இது உங்களுக்கு வேணும்னா இயேசு என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2 அதே வசனம். சந்தோஷம் போயிட்டு சிலுவை அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. இதுதான் முக்கியம். அவமானம் நமக்கு வரலாம். கிறிஸ்து வாழ்க்கையில நீங்க வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நிறைய என்ன அவமானம் வரலாம். பைபிளை தூக்கிட்டு போறிய என்ன கிடைக்க போது உங்களுக்கு கேள்வி பண்ணலாம். அம்மா கூட நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, வீட்டுக்கு வெளியே வரும்போதே ஆண்டு சர்ச்சுக்கு போறியா, ஆமா பெருசா இதுவாயிட போகுது, இப்படிலாம் நிறைய பேர் அவமானப்படுத்துவார்கள். அதெல்லாம் என்ன கூடாது. இயேசு அதெல்லாம் என்னவே இல்லை. மார்க் 3ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா குடும்பத்தார இயேசுவை பைத்தியம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இயேசுவை பைத்தியம், பைத்தியம் இருக்கு அங்க புடிச்சிட்டு வான்னு சொல்றாங்க. பைத்தியம் அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு. அவங்க சகோதரர்கள் எல்லாம் அவங்க அம்மா என்ன பண்றாங்க சொல்லி இப்ப புடிச்சிட்டுன்னு வா அப்படின்னு இயேசு கிட்ட எல்லாம் அனுப்புறாங்க. இவர்கள் எல்லாம் வந்து எங்கயா இருக்கிறாரு அந்த இயேசு? மதி மயங்கிடுச்சு, பைத்தியம் முடிச்சிடுச்சு அவருக்கு, அவர் இங்க அனுப்புங்க. இதெல்லாம் சகிச்சார்ல,
அவமானத்து என்னல. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம ஆட்களுக்கு பயந்துதான் குடிக்கிறோம். நிறைய சிகரெட் பிடிக்கிறது, கெட்ட பழக்கத்தை ஏன் போறாங்க? மாமா மச்சான் சொன்னாதான் 4 பேர் என் மேல தோலை கை போடுறான். மச்சான் போலாம் பீச்சுக்கு அப்படி 4 பேர் வரான். அதனாலேயே நிறைய வாலிபர்கள் அந்த வழியா போய் விடுறாங்க. சபைக்கு பண்ண கேலி பண்றான். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், சபைக்கு போறியா? என்னையா நீ இந்த காலம் சபைக்கு போலாமா? ஏதோ ஒரு பொண்ணை கூட்டம் ஜாலி டேட்டிங் போக வேண்டிய வயசுல நீ போய் சபைக்கு போகிற. அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சமே பேக் ஆகி இவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு அவன் பொண்ணு தேட போயிடுவான் பீச்சில், பார்க்ல. ஏன்னா சில குடும்பத்துல பெற்றோர்களே இதை ஆதரிக்கிறார்களாம், காலேஜிலேயே இதை ஆதரிக்கிறார்களாம். எவனாவது கேர்ள் ஃபிரெண்ட் இல்லனா, பாய் ஃபிரெண்ட் இல்லனா நீ வேலைக்கு ஆகாத ஒண்ணு, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுனால எல்லா ஆளுக்கு ஒண்ணு புடிச்சுக்கிட்டு திரியுறாங்க. ஐயா, அவமானத்தை என்ன முடியல, என்ன எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அவன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தர் என்னை மாற்றிவிடு, நான் ஆண்டவர் பக்கம் திரும்பிட்டேன், நீ தான் என்ன பார்த்து நீ மாறணும். அந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். நீ சொல்லி நான் மாற, நீ வந்தா வராட்டி போ, எனக்கு ஆண்டு கூட இருக்காரு. நானும் அப்படித்தான் போய் தாதாகிரி எல்லாம் பண்ணி சட்டி மாதிரிலாம் ஆயிட்டேன். கெட்ட பழக்கத்துக்கு ரவுடிஸ் எல்லாம் பண்ணேன். பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணினார்? அவர் அவமானத்தை எண்ணவில்லை. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, வீட்டுல அடிப்பாங்க. என்னெல்லாம் நானு ஜெயிச்சேன். எங்க வீட்டுல ஜெயிச்சுதான் அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். சிறு வயசுல இருந்து யாருமே என்ன விடல. ரெடியா கம்பு வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே நல்லா அடிச்சு தர்ம அடி கொடுத்து வீட்டுல படுக்க வைக்கலாம். இப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டேன். ரெடியா இருப்பாங்க கொம்பு வச்சுக்கிட்டு வந்து பல்லால் அடிச்சு அந்த அடி வாங்கி படுப்பேன். திரும்ப மறுநாள் சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன், திரும்ப அதே அடி. இப்படித்தான் எங்க வீட்டுல எங்க தம்பி எல்லாம் இப்ப கொஞ்சம் வராங்க. அவனும் ரொம்ப கடுமை. எங்க சித்தப்பா இறந்து போயிட்டேன். அவர் மிரட்டுவாரு, சர்ச்சுக்கு நீ போன அங்க ஆள் ரெடியா வச்சிருப்பேன் நான். அவர் ஒரு ரவுடி மாதிரி. அங்க போற வழியில நீ உன்னை பார்த்தாங்க அடிக்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு மிரட்டி. ஆனா கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். ஹல்லேலூயா. ஜெயிச்சு எப்படி நான் அதெல்லாம் முடியாது ஊழியம் செய்வேன். இப்ப எல்லாம் விட்டாச்சு. ஜபத்து வருவாங்க போவாங்க, விசுவாசமா இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, பிரியமானவர்களே, அவமானத்தை எண்ணக்கூடாது. பைத்தியம் சொல்லுவாங்க, இந்த லூசுன்னு சொல்லுவாங்க. நீ ஆண்டோட பைபிளை தூக்கிட்டனா, சபைக்கு வந்துட்டனா, நீ அவமானத்தை எண்ணாம இருக்கணும். இயேசு அப்படித்தான் இருந்தாரு. சிலுவையை சகித்தாரு. 8 அங்குலம் ஆணிய கையில சொருவ போறாங்க. இதெல்லாம் இயேசுக்கு தெரியும். பரவாயில்ல, நான் சகிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கம்மா. கால்கள் ஆணி, ஈட்டி, 5480 காயம் இயேசுவுக்கு உண்டாக போகுதுன்னு தெரியும். ஆனாலும் சிலுவையை சகித்தாரு. அவரை மூஞ்சில துப்புவாங்கன்னு சொன்ன கேள்விப்பட்டாரு. அதை ஆண்டவர் சகித்தாரு. சிலுவையை சகித்தாருமா, சிலுவையை சகித்தாரு. 18 மணி நேரம் இரவு பகல் அவர் பாடுகளை அனுபவித்தார். சரி, ஒரு கேள்வி, இயேசு எத்தனை மணிக்கு சிலுவையில் அறைந்தாங்க? யாருக்கா தெரியுமா? எத்தனை மணிக்கு இயேசு சிலுவையில் அறைஞ்சாங்கம்மா? நைட்டு 12 மணி. யாரு சொன்னா? நீங்களா? கிடையாது. 3 மணிக்கு கிடையாது. எத்தனை மணி சிலுவையில் அறைஞ்சாங்க? இது நம்ம, அதாவது நித்திய ஜீவன் எங்க இருந்து உங்களுக்கு வரும்? நித்திய ஜீவன் என்பது ஒண்ணும் இல்லைங்க. நித்திய ஜீவன் கண் கொடுக்க போறாரு? இல்ல. நித்திய ஜீவன் என்பது தேவனை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அதுதான். எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குது. எனக்குள்ள என்ன இருக்கு? எனக்குள்ள என்ன இருக்குமா? நித்திய ஜீவன் எனக்குள்ள இப்ப இருக்கு. என் ஜீவன் சாதாரண ஜீவன் தான். ஆனா ஆண்டுக்குள்ள அது அறிய அந்த ஜீவன் நித்தியமான ஒரு ஜீவனாய் மாறிக்கொண்டே வருகிறது. என் மரித்தா நித்திய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறதுனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. பேசி முடிச்சிடுங்க. பிரைஸ் எல்லாம்.
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லி கட் பண்றேன். ஆமா இல்ல கர்த்தருடைய, அதாவது நான் அதை சொல்ல பார்த்தேன், நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம அதை கனப்படுத்தணுங்க. நான்லாம் போன்லாம் தொடவே ஜபம்லாம் கட் பண்ண போனே தூக்கி போட்டோம். கொஞ்ச நாள் ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரே கொஞ்சம் ஜனங்க கொடுங்க, ஆண்டவரே ஆட்கள் வளரட்டும், ஊழியம் வந்துட்டு நான் இதெல்லாம் தொடவே மாட்டேன். நான் பார்த்த ஜபம் ஊழியன்னு அதுல போயிடுவேன். ஆண்டு வார்த்தைக்கு கணம் கொடுங்க, ஆண்டவர் கணம் கொடுங்க. அப்போ பிரியமானவர்களே, இங்கு நம்ம வாசிப்பது இயேசு கிறிஸ்து அவர் அவமானத்தை எல்லாம சிலுவை என்ன பண்ணாரு, சகிச்சார். நீங்க கூட இந்த சகிப்பு தன்மை உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. சகிப்பு தன்மை இருந்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்களை அதிகாரத்துல உட்கார வைப்பார், வலது பாரிசத்துல உட்கார வைப்பார். கடைசியாக மூன்றாவது சொல்ல முடிக்கிறேன். பிரியமானவர், எபிரேயர்ல வாசிக்கிறோம் 5 அதிகாரம், எபிரேயர் 5 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 5:5 நீங்க பாத்தீங்கன்னா 9 வாசிங்க. அவர் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படி யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணனாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். பிரதான ஆசாரியர் ஆளுகை, ஒரு ஆளுகை. நம்ம உங்களுக்கு ஆளுகை வேணும்னா இந்த இயேசுவை நம்ம பார்க்க வேண்டும். அவர் ஆளுகை செய்கிறவராய் பிரதான ஆசாரியர் ரட்சகராக அவர் மாறினார். அதுக்கு முன்னாடி என்ன வாசிக்கிறோம், அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அவர் என்ன பண்ணினார் என்றால், நீங்க 8-7 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். அந்தபடி கிறிஸ்து தம்மை தாமே உயர்த்தவில்லை. இயேசு தம்மை தாமே என்ன பண்ணல, உயர்த்தவில்லை. அவர் யாரதான் நம்பி இருந்தாரு சொல்லுங்க, பிதாவாகிய தேவனை தான் நம்பி இருந்தார். பாருங்க, ஒரு உயர்வுக்கு இதெல்லாம் அடிப்படை. இயேசுவை பார்க்கணும். அவர் தன்னைத்தானே உயர்த்தாம பிதாவையே நம்பி இருந்தார். அதனாலதான் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்றார். எதுக்கு? மரணத்திலிருந்து என்னை ரட்சிக்கணும் சொல்லி பிதா கிட்ட தான் உதவி கேட்டு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? நான் செஞ்சிடுவேன், நான் இதை வீடு கட்டி முடிச்சிடுவேன், நான் அப்படி பண்றேன், நான் என்னையே நம்மளையே எஸ்டிமேட் பண்றோம். கர்த்தரை நம்புங்க. இயேசு தேவன் தான். அவர் மரிப்பாரு, உயிரோடு வருவதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குதான். ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இயேசு பிதாவையே நம்பி இருந்தார். நீங்களும் கூட கடவுளையே நம்ப வேண்டும், கடவுளையே நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சின்ன வயசுல நினைப்பேன் 6:12 லூக்கா 6:12 வாசிச்சு பார்த்தேன். அவ இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார்னு போட்டிருக்கு. நான் யோசனை பண்ணுவேன், என்னடா இயேசு இயேசுன்னு சொல்றீங்க, ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு இரவு முழுவதும் ஒரு ஜெபம் பண்ணாரு, அப்படி ஜெபம் என்ன மாதிரி ஜெபம் பண்ணிருப்பாரா? யோசனை பண்றேன். நானு காடு மலை அப்படிலாம் போய் 2 hour 4 hour ஜெபம் பண்றேன். இயேசு அப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு. இப்படி எனக்குள்ள சிந்தனை. அப்ப சின்ன வயதுல. அப்புறமா தான் பார்த்தா தெரியுது, என் ஆண்டவர் இரவும் பகலும் 3.5 வருஷம் முழுவதுமாய் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் முட்டாள், நான் முட்டாள் என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா வசனம் வாசிக்க 20 லூக்கா 22 லூக்கா அவ்வளவுதான் முடிக்கிறேன். லூக்கா 20 இது வாசிங்க. லூக்கா 22 21:37 21:37 லூக்கா 21:37 வாசிங்க. அவர் பகல் காலங்களிலே எங்க இருந்தாரு? உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ரா காலங்களில் ஒளிவமலை என்ன தங்கியே போயிட்டாருங்க. நைட்டு ஃபுல்லா ஒளிவமலைக்கு போயிடுவாருங்க. மறுநாள் காலையில இறங்கி தேவாலயத்துக்கு வருவாருங்க. இதுதான் அவருடைய வழக்கமாகவே இருந்தது. நிறைய வசனம் காண்பிக்க முடியும், டைம் இல்ல. மலையிலிருந்து இறங்குற போது குஷ்டரோகி வரா, மத்தேயு 8:1
மலையிலிருந்து இறங்குற பொழுது தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு விபச்சார ஸ்திரிய அவர் சொஸ்தமாக்குறாரு, பாவங்களை மன்னிக்கிறாரு. யோவான் 8 வாசிக்கிறோம். மலையிலிருந்து இறங்கின பொழுது பிசாசு பிடிச்சவனை குணமாக்குகிறாரு. இது மாதிரி ஒளிய மலையில தான் அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணும் போதுதான் சீசர்கள் கடலுக்குள்ள போகும்போது பெருங்காற்று வந்து கடல்ல மாட்டிக்கினாங்க. அப்பதான் 3 மணிக்கு இறங்கி வந்துடுறாரு. அவர் எப்போதும் காலையில வெடிவால் ஜெபம் பண்றதுதான். இவங்க இப்போ கடல்ல மாட்டிக்கினாங்க. அதனால ஜெபத்தெல்லாம் விட்டுட்டு 3 மணிக்கு ஜெபம் முடிச்சுட்டு அதிகாலையில இறங்கி கடல் மேல் நடந்து வருகிறார். புரியுதுங்களா? என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டு பிதாவிட்ட, ஆண்டவரே நீங்க உதவி செய்யணும், எங்க போனோம், எப்படி நடக்கணும். இதுதாங்க இயேசு கற்றுக்கொண்ட, கீழ்ப்படிய கற்றுக்கொண்ட. நீயே உன்னை உயர்த்துற, அப்படி இப்படி வேணாம். இயேசுவை பாருங்க, அவர் குமாரனா இருந்த பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கீழ்ப்படின. தயவுசெய்து, அதனால நான் சொல்றேன், தயவு செய்து சரீரம் ஒத்துழைக்காதே, நீ தான் ஒத்துழைக்க வைக்கணும். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவி உள்ளது, நீ அதை பார்க்க மாட்ட, உன் சரீரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற. என் கால் வலிக்கிறது, உனக்குள்ள ஆவி எவ்வளவு பெருசு தெரியுமா உங்களுக்கு? உண்மையிலே சொல்றேன், உங்க ஆவி தான் உங்க உடலையே கண்ட்ரோல் பண்ணுது. எது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது? ஸ்பிரிட். இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுது, கண்ணை கண்ட்ரோல் பண்ணுது. நல்லதை பேசுங்க, இந்த வசனத்தை பேசுங்க. வசனம் ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வசனத்தை நீங்க பேச பேச உங்க ஜீனை அதை அட்டாக் பண்ணுமா, டிஎன்ஏ அதை அட்டாக் பண்ணி அந்த கேன்சரே கேன்சர் ஆக்கிடுமா. நம்முடைய ஆவி எவ்வளவு பலன் உள்ளது. பேசுறது ஆவி, நான் பேசுறது ஆவி. இந்த ஆவிக்குள்ள இவ்வளவு பலனை வச்சுக்கிட்டு நீங்க சரீரத்தையே பலவீனமாயிடுச்சு, ஏன் இப்படி இல்லை? தயவு செய்து ஆவியானவருடைய சத்தம், அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட. எப்போ உங்களுக்கு அந்த ஆவியின் பலன் வரும்னா கீழ்ப்படியும் போதுதான். பெற்றோரு கீழ்ப்படினோம், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படினோம், ஊழியக்காரர் கீழ்ப்படினோம், ஆண்டுடைய விருப்பத்தை தான் நம்ம செய்யணும். ஆகவே இதனாலதான் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும்படி பிரதான ஆசாரியர் இரட்சகராக மாறினார். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆசீர்வாதம் வேணும்னா அப்போ வெறுமனே ஜெபம் பண்ணுங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. அதெல்லாம் சும்மாங்க, நீங்க ஒண்ணும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டாருன்னா ஆசீர்வாதம் வந்துருமா, சுங்க அடிச்சிடுமா? கிடையாது. இதெல்லாம் இருந்தா தான் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். பரலோகத்தில் எல்லாம் போயிட முடியுமா? இதெல்லாம் இருந்தா தான் போக முடியும். ஆகவே இந்த நாளில கர்த்தர் தாம் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. உங்கள் ஆவியாத்மா சர் ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவர் சொல்ற வழியில் நடங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். மிகவும் இது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும் அதுதான் முக்கியம். ஆசீர்வாதிக்கப்படணும் அதெல்லாம் ஒண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இப்படி இருந்து ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன் இயேசையா, உம்மையே நேசிக்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன் இயேசையா, உம்மையே நேசிக்கிறேன். தேவன் மனத்தாழ்மை உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவரே, ஊழியங்கள் செய்ய வந்தீர். மனத்தாழ்மை உள்ளவரே, ஊழியங்கள் செய்ய வந்தீர். என் போதகரே இயேசு ராஜா, உமக்கே ஆராதனை. என் போதகரே இயேசு ராஜா, உமக்கே ஆராதனை.
உம்மையை நேசிக்கிறே இசையா, உம்மையை நேசிக்கிறே, உம்மையை நேசிக்கிறே இசையா, உம்மையை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அவரை நோக்கி நம்ம பார்த்தோம். அவர் எப்படி ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறினார். என கண்டால் நீங்களும் கூட அப்படியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இயேசு உயர்த்தப்பட்டது போல உயர்ந்து வாழுவீர்கள். இயேசு ஆளுகை செய்யும்படியான ரட்சகராக மாறினது போல நீங்களும் மாறுவீர்கள். இயேசு ஒரு அதிகாரத்துக்கு போனது போல நீங்களும் அதிகாரம் பெற்ற உலகத்தில் வாழுவீர்கள். அன்புள்ள தகப்பனே, உம்மை முன்வைத்து நாங்கள் வார்த்தையில தியானித்தோம். எங்களுக்கு கூட தகப்பனே வெறுமையாக்கி சகிக்கிற வாழ்க்கை, வெறுமையாக்கிற வாழ்க்கை, பிறரை மேன்மையாக எண்ணுகிற வாழ்க்கை, அடிமை ரூம் எடுக்கிற வாழ்க்கை, தகப்பனை கீழ்படுகிற வாழ்க்கை, ஆண்டவரே எங்களை உயர்த்தாம உண்மையை நம்பியிருக்கிற வாழ்க்கை, இப்படியாப்பட்ட வாழ்க்கைக்கு வாழ்ந்து கர்த்தாவே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த சபை போதுகிறமாக ஜெபம் பண்றோம், பாஸ்டர்மாக்கா ஜெபம் பண்றோம். ரூத்தம்மாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தாவே அப்பா, எத்தனை பாடு, எத்தனை செலவு, அதெல்லாம் உடல் உழைப்பு, அதெல்லாம் போட்டு ஆண்டவரே வார்த்தைகளை சொல்லும்படி கடந்து வருகிறார்கள். இந்த சபையாரையும் அவரை நினைக்க வேண்டும். எந்த குறைகளா இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து தகப்பந்த சபையையும் அவரையும் கட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவரே, அவருடைய தேவையை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அது போல வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவையை கர்த்தர் சந்தித்து அவர் வீடு திரும்பி அனுப்புங்க ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல தகப்பனே, எங்கள் மத்தியில இசை வாசிக்கும்படி வந்த அன்பு சகோதர மகிமை முத்து கூட கர்த்தாவே ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தை நினைத்து அவரே அவர் ஏற்றும்படி அவருடைய தேவையை சந்திக்கும்படி கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கலசம் தந்து கொடுத்தா கூட அதன் பலனை மறிக்காத தேவன் அன்றே எங்கள் மத்தியில வந்து வாசித்த அன்பு சகோதர குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்கான பலனை திருப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக உணவு செய்த அம்மாவை கூட ஆசீர்வதிப்பீராக. அந்த உணவையெல்லாம் நாங்கள் கர்த்தாவே பரிமாறி வீடு செல்ல கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த பகுதியை ரட்சியும், இந்த பகுதி ஒவ்வொரு ஜன ரட்சியும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லா ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே இந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்தை அண்ணன் சொல்லுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவுடைய தேவன் நம்பினாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். பிதா குமாரன் பரிசுத்த பிதாவுடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அவருடைய கை சம்பாதித்து அவர் சாப்பிடுகிறார்கள். கர்த்தாவே, இந்த பலவீனத்துல அவர் எப்படி சாப்பிட முடியும்? தகப்பு நல்ல சுகத்தை அவர் கொடுக்க வேண்டும், நல்ல தூக்கத்தை கொடுக்க வேண்டும், எல்லா தேவையை சந்திக்க வேண்டும். அந்த தேவைகளை சந்தித்து ஆயாக்கு இடமாய் இருக்க, திறனாய் இருக்க, சாப்பிட அவரை ஆசீர்வதிக்கிறாங்க. அவர் இன்னும் பயன்படுத்தும், இன்னும் பலருக்கு போஷணப்படுத்தும் ஆசீர்வதிக்கிறார். நாமத்தில் எல்லா பலவீனம் நீங்கட்டும். நாயருக்கான ஜெபம் பண்றாண்டவரை அப்படியே அந்த கரத்தில் வச்சு கொடுக்கிறேன். அப்பா, எல்லா பலவீனம் இந்த சரீரத்தை விட்டு போடு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ வியாதியே, வியாதியின் படுக்கையே, நீ இந்த சகோதரி விட்டு போ, அம்மா விட்டு போ. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஜீவன் இந்த தாயாருக்கு இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஒரே காரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசிரியர் இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தாயாருக்கு அந்த சகோதரிய வல்லம் இறந்துட்டாங்க. விசுவாசத்தோடு சொல்லிக் கொண்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் தவறில்லாமல் அப்படியே நினைக்கும்படி அதில் நான் செலுத்துகிறேன். வல்லம் இறந்து செலுத்துகிறேன். எல்லா பலவீனம், எல்லா இறுதிய பலவீனம், எல்லா நிறைய பலவீனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு விலகும்படி நான் சொல்றேன். ஆசீர்வதித்த காலம் எதிர்க்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். இறங்கி வரட்டும். எல்லா பலவீனத்தையும் மாற்றி, எல்லா கை கால் பலவீனத்தை விட்டு கொண்டது ஆவி இயேசுவின் நாமத்திலே இந்த கையில் இருக்கிற பலவீனத்தை இயேசுவின் நாமத்திலே விலகி போகும்படி சொல்றாங்க. அப்பா, வியாதியத்துல கை வைக்க சொல்றீங்களா? கை வச்சிருக்கிறாங்க, கை வச்சிருக்கிறாங்க. இந்த வியாதி, இந்த பலவீனம், மூளையில பாதிக்கப்பட்ட பலவீனம், கையில் இருக்க நரம்புகளுக்கு பலவீனம் இயேசுவின் நாமத்துல நீ குணமடைன்னு சொல்றேன். Name of Jesus. கலந்துகளப்பா, இதற்காக தலை சுத்தப்பட்டது ராஜா.
நோக்கி பார்க்கிறேன். இந்த சகோதரி எழுந்து நடக்கணும், ஒண்ணு போல திரும்ப வேலைக்கு போகணும், அற்புதத்தை செய்யலாம். ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உன் நாமத்தை மேம்படுத்தி
கஷ்டப்பட்டுருந்தாங்க. அதை போல் சொல்றாரு, சின்ன வயசுல கஷ்டப்பட்டாரா, அப்ப நான் வந்து சொன்ன சாப்பாடு நேரத்துல கெடுத்துங்க, அது சாப்பாடு அருமை எனக்கு தெரியும், அதுதான் சமயத்துல எனக்கு கஷ்டப்பட்டேன், இப்போ மொத்தம் சாப்பிடணும், எனக்கு இப்போ 25,000 சம்பளம் கொடுக்குறாரு, அதுக்கு போதுமா, ஆனால் சாப்பாடு நாங்கள் கஷ்டப்படுறோம் சாப்பிடுறோம். அவங்களே
சாமி. சரி உட்காருங்க 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 உட்காருங்க. எடுக்கதான் கேட்டேன். அவனை சாப்பிட்டு கூட சொல்லவே மாட்டான். சாப்பிட்டு வந்துட்டே இருப்பாள் தான். இது காணா